சென்னை மெரினாவில் நேற்று நள்ளிரவில் மதுபோதையில் போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது பற்றிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். சம்பத், வணக்கம். என்ன நடந்தது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மெரினா காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலை அருகே நேற்று நள்ளிரவு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக மது போதையில் தலையில் ரத்த காயங்களுடன் வந்த நபர் ஒருவர் வாகன சோதனையில் இருந்த காவலர்களிடம் பணி செய்ய விடாமல் நீண்ட நேரமாக தொந்தரவில் ஈடுபட்ட சம்பவம் ஏற்பட்டுள்ளது. அவரிடம் காவல்துறையினர் விசாரித்த போது அவர் நிதானமற்ற மது போதையில் வரும் வழியில் உணவகத்திற்கு சென்று ரகலில் ஈடுபட்டதால் அங்கிருந்த நபர்கள் சிலர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அந்த நபருக்கு தலையில் ரத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தன்னை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் சீருடையில் இருந்த காவலர்களும் சென்று உடனடியாக போலீஸை வர சொல்லுங்கள் என்று கூறிய சம்பவம் சிரிப்பறையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவலர்கள் தலையில் ரத்த காயங்களுடன் இருந்த அந்த நபரை உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லும்படி வலியுறுத்தியும் அந்த நபர் மருத்துவமனைக்கு செல்லாமல் நீண்ட நேரமாக இடையூறு செய்தது மட்டுமில்லாமல் காவலர்களை உரிமையிலும் பேசியுள்ளார். பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பின்பு அந்த நபரை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த நிலையில் சிகிச்சை பெறாமல் அவர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தற்பொழுது அந்த நபர் யார் என்பது குறித்தும் அந்த நபருக்கு எவ்வாறு தலையில் காயம் ஏற்பட்டது குறித்தும் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.